யார் ஆட்சியில் எத்தனை வீடுங்க கட்டப்பட்டனன்னு பேரவையில் திமுக அதிமுகவினரிடையே காரசாரமான விவாதம். பிரதமர் மோடி வீடு எங்களுக்கு தேவையில்லை, கலைஞர் கனவு இல்லம் போதும்னு மக்கள் நினைக்கிறதா அமைச்சர் ஐ பெரியசாமி பேச்சு. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். சட்டப்பேரவையில் சபாநாயகர் கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முறையிட்டிருக்காரு. மிகப்பெரிய இலக்குகளை நோக்கிய தேசிய நலனோட அடையாளமா மகா கும்பமேளா விளங்கியதா மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்காரு. மகா கும்பமேளா பத்தி விவாதிக்கணும்னு எதிர்க்கட்சியினர் கடும் அமளியில் ஈடுபட்டதால பரபரப்பு. மகா கும்பமேளா கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தோருக்கு மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தல. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியை இசையமைப்பாளர் இளையராஜா சந்திச்சிருக்காரு. தன்னோட முதல் சிம்பொனியை லண்டன்ல அரங்கேற்றம் பண்ணது தொடர்பா பிரதமரை சந்திச்சு வாழ்த்து பெற்றார். பிரதமர் மோடியை சந்திச்சது மறக்க முடியாத நினைவுன்னு இசையமைப்பாளர் இளையராஜா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காரு. சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து அன்டாக்கிங் செய்யப்பட்டது டிராகன் விண்கலம். சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 வீரர்களோட விண்வெளி மையத்திலிருந்து பிரிஞ்சு பூமியை நோக்கி புறப்பட்டிருக்கு. பூமி திரும்பும் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ்க்கு பிரதமர் நரேந்திர மோடி கடிதம். நீங்க ஆயிரக்கணக்கான மைல் தொலைவில் இருந்தாலும் எங்களோட இதயங்களுக்கு நெருக்கமா இருக்கீங்கன்னு நெகிழ்ச்சி. நாக்பூர்ல அவுரங்கசீப் கல்லறையை இடிக்க வலியுறுத்தி நடந்த போராட்டத்தில் வன்முறை வெடிக்க சதித்திட்டம் காரணமா இருக்கலாம். வன்முறைக்கு காரணமானவங்க மேல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு பேரவையில் மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ் விளக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது கண்டிச்சு பல்லடத்தில் நடந்த பாஜக ஆர்ப்பாட்டத்தில் சலசலப்பு. மோடியின் ஊழல் அரசை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம்னு முழக்கமிட்டதால பரபரப்பு. அதிமுக ராஜ்யசபா சீட் தரலனா 2026 அதிமுகவோட கூட்டணி தொடருமா? அடுத்த வருஷம் மார்ச் 18 கூட்டணி பத்தி தெரிவிப்பேன்னு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பதில் கொடுத்திருக்காங்க. சபரிமலை ஐயப்பன் கோவில்ல பசுமை தாயகம் அமைப்போட தலைவர் சௌமியா அன்புமணி தரிசனம். 18ஆம் படி ஏறி தரிசனம் செய்யணும்ன்றது தன்னோட சின்ன வயசு கனவுன்னு நெகிழ்ச்சி. காரைக்குடியில் கவர்மெண்ட் பஸ் பிரேக் பிடிக்காம பேரிகார்டோட ரோட்ல போன வீடியோ வைரல் ஆகியிருக்கு. ஓட்டுநர் சாமர்த்தியமா செயல்பட்டதால உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டிருக்கு. வளர்ப்பு நாய்களை பொது இடங்களில் அழைச்சிட்டு வரும்போது வாய்மூடி அணிவிக்கலைன்னா அபராதம். 1000 ரூபாய்க்கு மேல ஃபைன் போடப்படும்னு சென்னை மாநகராட்சி முடிவு. புதுக்கோட்டை மாவட்டம் கோவிலூர்ல கோவில் குடமுழுக்கு விழால 2 தரப்பினருக்கும் இடையே மோதல். பாதுகாப்பு பணிக்கு போன காவல் ஆய்வாளர் மற்றும் இளைஞர் ஒருத்தருக்கு தலையில பலத்த காயம். நெல்லையில ரிட்டையர்ட் எஸ்ஐ ஜாகிர் ஹுசைன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 பேர் சரண். தன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா கொலையான ஜாகிர் ஹுசைன் வெளியிட்ட வீடியோ இணையத்தில் வைரல். புதுச்சேரியில் வணிக நிறுவனங்கள் கடைகளில் தமிழில் பெயர் பலகை வைக்கிறது கட்டாயம். அரசு அழைப்பிதழ்கள்லையும் தமிழ் கட்டாயம் இடம்பெறணும்னு முதலமைச்சர் ரங்கசாமி அதிரடியா உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு.
உத்தரப்பிரதேச மாநிலம் லலித்பூர்ல கோதுமை வயல்ல உலா வந்த 12 அடி நீளம் கொண்ட ராட்சத முதலை அலறி அடிச்சு ஓட்டம் பிடிச்ச கிராம மக்கள் பத்திரமா மீட்டு டிராக்டர்ல வனத்துறையினர் ஏத்திட்டு போனாங்க. முப்பது நாள் போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் ரஷ்யா ஒத்துக்கணும்னு யுக்ரைன் வலியுறுத்தல். போர் நிறுத்தத்துக்கு நாங்க தடையா இல்ல, நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்துக்கு நாங்க தயார்னு அறிவிப்பு. ட்ரம்புக்கு சொந்தமான ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் இணைஞ்சாரு பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் மோடியோட பாட்காஸ்ட்டை பகிர்ந்த ட்ரம்புக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. ட்ரம்ப் மற்றும் துணை அதிபர் ஜேடி வான்ஸை மட்டும் பின்தொடர்றாரு பிரதமர். கூலி படப்பிடிப்பு முடிஞ்சிட்டதா போட்டோஸ் வெளியிட்ட படக்குழு. ராப் வீடியோவை தொடர்ந்து போட்டோஸ் இணையத்தில் வைரல். கடந்த நிதியாண்டுல 120 கோடி ரூபாயை வரியா செலுத்தியிருக்காரு பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன். ஷாருக் கான் 92 கோடி ரூபாய் வரி செலுத்தியிருக்கிறதாவும் தகவல். லூசிஃபர் படத்தோட 2ஆம் பாகமான எம்புரான் திரைப்படத்தோட முதல் ட்ரெய்லரை பார்த்து ரஜினிகாந்த் பாராட்டியிருக்காராம். நீங்க பாராட்டினதை எப்பவுமே மறக்க மாட்டேன் சார்ன்னு இயக்குனரும் நடிகருமான பிருத்விராஜ் நெகிழ்ச்சியா பதிவிட்டிருக்காரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.